ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் ரைஸா, இட்லியா, தோசையா, பூரியா, சப்பாத்தியா? அட எது வேணாலும் நீங்கள் செய்யுங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு சைட் டிஷ் செஞ்சால் போகிறோம், எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 பொருள் போதும். இப்போது நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி, மீடியம் சைஸ் ஒரு 10 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட அக்ஷய பத்திரம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கொண்டே வரும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு துண்டு பெருங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அதை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா செவந்து வரணும். பாதி செவக்கும் போதே நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகாயை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் நல்லா செவந்துட்டுருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம அந்த தக்காளியை 1/2 கிலோ தக்காளி அதை எப்படி கோஸாக கட் பண்ணிட்டா போகிறோம். பெருசாக கட் பண்ணலாம், பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை. இப்போது நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கட்டும். இப்போது நம்ம இந்த கொத்தமல்லியை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி நம்ம தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் சேர்த்தே கட் பண்ணிடலாம். இப்போது இதை இதையும் கோஸாக கட் பண்ணிட்டா போகிறோம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த தக்காளி பார்க்கலாம், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை அதில் போட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம். அது ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லியை அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். எவ்வளோ நேரம் வதக்கணுங்கிறது தெரியணும்னா ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம இப்படி வதக்கிண்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் நிறைய தண்ணி இருக்குது. அந்த தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் தண்ணி விட்டுக்கும். இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றணும் அது வரைக்கும். இப்போ நடுவில் இந்த மாதிரி ஓப்பனாக வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி சீக்கிரமாக வற்றிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த தண்ணியெலாம் வற்றிடுத்து. இப்போ ஃபுல்லாக இது நல்லா குக்காக எடுத்து நல்லா வதங்கிடுத்து. இந்த தண்ணியெல்லாம் வற்றிடுத்து. இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போது இது நல்லா ஆறிடுத்து. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே திருப்பியும் பாக்கி இருக்கிற இந்த கொத்தமல்லி தக்காளி போட்டுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போடுறேன். போட்டுட்டு இப்போது இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போது ஒரு வானலியை வச்சு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு வதக்கி வச்சுட்டோன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் இந்த சட்னி கெடவே கெடாது. இப்போது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்ச கொத்தமல்லி தக்காளி அந்த விழுதை போட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கிளறணும். ஒரு நல்ல சிம்லேயே வச்சு நீங்கள் பொறுமையாக கிளறிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்து நல்லா கிளறிக்கோங்க. தேவையான இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் எவ்வளோ விட்டாலும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நிறையா விட்டாக்க. பாருங்கள், இது ரெடி ஆகிடுது. இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.